ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். லாஸ்ட் vlogல லேண்ட்ஸ் எண்ட் போனது பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் எண்ட்லேருந்து அப்படியே ஒரு 10 மினிட் ட்ரைவில் இருக்கிற சென் ஆன் பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த பீச்சுக்கு போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. போகிற வழியெல்லாம் நல்லா க்ரீனாக நினைப்புதான் பொழப்பையும் கெடுக்குது. மியூசிக் தானா? ஆஹா ஆஹா. அங்கே பாருங்கள், பீச் வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த கிளிஃப்ல இருந்து இறங்குனா நம்மளுக்கு வந்து பீச் தெரியும். குல்குலியே ஆக்சுவலாக வந்து ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வரல. அவங்க ஸ்விம் சூட் இருந்தால் தான் கடலில் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நல்ல சன்னியாக இருக்குது, பார்க்கலாம். பீச்சுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள விளையாட விடலாம். இந்த மாதிரி மலையும் கடலும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறேன். வெயில் நம்மளுக்கு அடிக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து அவ்வளோ கிளியராக விழலை, பட் வந்து எங்களுக்கு வந்து வியூ வந்து செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம போகிற இந்த சென் ஆன் பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. ஆஸ் யூஷுவல் கார்ன்வாலில் இருக்க பீச் மாதிரியே வந்து இது நல்ல ப்ளூ பீச்சாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து தண்ணி வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கிங் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போகலாம். இங்கேருந்து பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பீச்சில் சர்ஃபிங் கூட வந்து சொல்லி கொடுக்குறாங்களாம். பட் நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லோ டைட்ஸு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ உள்ளே இருக்குது. ஹை டைட்ஸாக இருக்கும்போது இந்த காஞ்சி இருக்குது பாருங்கள் மண், அது வரைக்கும் வந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து உள்ளே போயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சன்னு நல்லா வந்து ஃபுல்லுன்னு அடிக்குது. பட் வந்து விண்டியாக தான் இருந்தது. ஸோ வந்து நான் பீச்சில் கீழே இறங்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். பேபி க்ளூவும் அவங்க அப்பா மட்டும்தான் வந்து கீழே போயிட்டு விளையாடிட்டு வந்தாங்க. பேபி க்ளூ விளையாண்டிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே இங்கேருந்து கிளம்பிட்டோம். அது வரைக்கும் நானும் குல்குலியும் காரில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு நேப் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம் சன்செட் பார்க்குறதுக்காக. நாங்கள் போக போகிற பீச் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மீர். இந்த பீச்லேருந்து இப்போ சென் ஆன் பீச்லேருந்து போர்ட் மீர் பீச்சுக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் போட்டிங்கன்னா ஒரு பாத் காமிக்கும். அங்கே போகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆகுதுன்னா, நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அந்த ரோட்டில் போனோம்னா ஒரு 1 ஹவர் ஆகும். 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் அந்த வியூ வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும்னு வந்து அப்படியே மேப்பில் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ரோடு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். யாருடா அந்த பையன்? அதுக்கு போல ஓடிச்சு. வியூ வந்து பார்த்திங்களா, நம்ம யூகேயில் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மெயின் ஹைவேஸு மோட்டார்வேஸ் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வில்லேஜஸ்குள்ளே வந்தால் தான் வந்து அப்படி ஒரு செம்மையான வியூவை வந்து நம்ம பார்க்க முடியும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு ஊர், அந்த வீடுங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
எங்கள் கூடயே நீங்களும் வாங்க, இந்த வியூலாம் ரசிச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு பீச்சுக்கு வந்து போகலாம். அந்த பீச்சில் வந்து நாங்கள் பார்த்த சன்செட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க முடியும். Until then, thank you. Bye-bye.